அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம் குடும்பம் தான் சபை, சபைதான் குடும்பம். நீங்கள் அதிசயங்களை காண வேண்டும் என்று சொன்னால், உங்கள் குடும்பத்தில் அதிசயங்களை காண வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய புருஷன் உன் குடும்பத்துக்கு தலையா இருக்கிறான். ஒவ்வொரு புருஷமாரர்களும், ஒவ்வொரு கணவன்மார்களும் அந்த குடும்பத்துக்கு தலையா இருக்கிறான். ஒவ்வொரு பெண்ணானவளும், மனைவியானவள், கவனிங்க, மனைவியானவள் தன் புருஷனுக்கு செவி கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். காரணம் என்னவென்றால், தன்னுடைய புருஷனுக்குத்தான் தன்னுடைய குடும்ப பாரம் இருக்கும். அவன் ஒவ்வொரு நாளும், இன்றைக்கு நம்ம மனைவி, நம்ம பிள்ளைகள், இன்றைக்கு நாம் சம்பாதித்து கொண்டு வந்து மனைவியிடத்தில் கொடுத்தோம். மனைவியானவள் இன்றைக்கு தேவைகளை சந்தித்து விட்டால், சமைத்து கொடுத்து விட்டால். பட் கணவன் ராவெல்லாம் அவன் புரண்டு புரண்டு படுப்பான். நாளைக்கு என்ன நடக்க போகுது, இதுவரைக்கும் நாளைக்கு வேலை எங்க இருக்குன்னு தெரியலையே, என் மனைவி பிள்ளைகளுக்கு எப்படி நான் சம்பாதிப்பேன், எப்படி எனக்கு வேலை கிடைக்க போகுது என்ற அந்த பாரம் அந்த பொறுப்புள்ள கணவனுக்கு இருக்கும். அந்த பொறுப்புள்ள அந்த கணவன் அந்த மனைவியை தாங்குன்னு தாங்குவான். மனைவியை அவன் தாங்குன்னு தாங்குவான். அந்த புருஷன் தாங்குவதை பார்த்து அவன் சம்பாதித்து கொண்டு அத்தனையும் தன் மனைவி இடத்துல கொடுத்து, வரும்பொழுது தான் பாக்கெட்ல ஒன்றையும் மறைக்காதபடிக்கு அதை எடுத்து மனைவி கையில கொடுத்து விடுவான். அல்லது அவன் சட்டை பேண்ட அவன் கழட்டி ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் எல்லாவற்றையும் எடுத்து வீட்டில் ஒரு செல்ஃபோ, இல்ல ஒரு அலமாரியோ, இல்ல ஒரு பீரோவோ, இல்ல ஒரு டேபிளோ, அல்லது ஒரு டைனிங் டேபிளோ, அது மேல அத்தனை பணங்களையும் உடைமைகளையும் எடுத்து வைத்து விட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் கலைத்து அவன் ஃப்ரெஷ்ஷா போய் வருவான். அவன் முழு மனதோடு தன் குடும்பத்துக்கு, தன் மனைவிக்கு, ஆண்டவர் சொல்லுகிறார், தன் மனைவிக்கு தன் புருஷன் தலையா இருக்கிறான். தன் பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, அந்த குடும்பத்துக்கு அவன் தலையா இருக்கிறான். மனைவிமார்களுக்கு சில பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, என் புருஷன் அவன் ஒரு வெகுளி, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு போட்டா சாப்பிடுவான், எதை கொடுத்தாலும் சாப்பிடுவான், எதை கொடுத்தாலும் சாப்பிடுவார், அவ்வளவுதான் தெரியும், ஆனா மற்றபடி குடும்ப பொறுப்பு வராது, அப்படி என்று மனைவிமார்கள் நினைக்கிறார்கள். ஆனால் புருஷன்மார்களுக்கோ தன் குடும்பத்திற்காக, மனைவிக்காக அவன் தாங்குன்னு தாங்கக்கூடியவனா இருக்கிறான். வேத ரகசியமான ஒரு மணவாளன், ஒரு மனுஷன் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, அந்த குடும்பத்துக்கு அவன் தலையா இருக்கிறான். அந்த வீட்டுக்கு அவன் தலையா இருக்கிறான். ஆக அவன் தலையா இருக்கிற அவன் தாங்குன்னு மனைவியை தன் கையினால் தாங்குவது, ஆதரவு கொடுத்து அவளை தாங்கப்படும் போது அவனுக்கு அடுத்த வேலை, நாளைக்கு வேலை இருக்குமோ இருக்காதோ, எப்படியோ என்னவோ, நம்ம குடும்பம் எப்படி சாப்பிட போகுதுன்னு அவன் மனசு அங்கலாய்க்கும், அவன் இதயம் துடின்னு துடிக்கும். பிரியமானவர்களே, மனைவி என்ன நினைக்கிறா, தான் புருஷனுக்கு என்ன துடிக்க போகுது, அவனுக்கு நினைச்சதெல்லாம் 10 ரூபா சம்பாரிச்சு கொடுத்துறான், அவ்வளவுதான் அப்படின்னு நான் சமைக்கிறேன், எனக்கு தான் தெரியும், நான் அதை எடுத்து பிச்சு ஒவ்வொரு காரியத்தை செய்யறேன், எனக்கு தான் தெரியும், நான் தான் இந்த குடும்ப தலைவி, நான் தான் இந்த குடும்ப பொறுப்பெடுத்து நடத்துறேன், எனக்கு தான் அந்த பாரம், எனக்கு தான் அந்த ட்ரெஸ், எனக்கு தான் அந்த மன அழுத்தம் அப்படின்னு தன்னைத்தானே புகழாரம் பண்ணி கொள்ளுகிறாய் மனைவியாமல். பட் ஆண்டவர் சொல்லுகிறார், மனைவியே, நீ இருட்டோடு எழுந்து உன் வேலை பணிகளை, வீட்டின் காரியங்களை முடித்து உன் வேலைக்கு செல் என்று வேதம் சொல்லுகிறது. நீ சம்பாதித்து குடும்பத்துக்கு கொண்டு. ஆனால் அன்பான தேவ பிள்ளையே, புருஷனானவன் குடும்பத்துக்கு தலையாய் இருக்கிறான். மனைவியானவள் அவனுக்கு
அவனுக்கு ஏற்ற வண்ணமாய் அவள் தாழ்ந்திருக்க வேண்டும் என்று. ஆக இவர் இருவரையும் இவன் தாங்குன்னு மனைவி தாங்கும் போது மனைவியானவள் புருஷனை பார்த்து அவள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மனைவிக்குள்ள என்ன வரும்? புருஷனை பார்த்து எல்லா மனைவிகளுக்கும் புருஷனை பார்த்தா பயம் வரும். அவன் மேல அதுக்கு மேல இன்னொன்னு வரும் தெரியுமா? மரியாதை, மதிப்பு. புருஷன் மேல என்ன வரும்? என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க. ரெஸ்பெக்ட். ஆங்கிலம் சொல்லுகிறது ரெஸ்பெக்ட். மரியாதை வரும். தன் மனைவியானவளுக்கு புருஷன் மேல மரியாதை வரும், மதிப்பு வரும். எப்ப வரும்? தன் மனைவிக்கு ஒத்த ரூபா மறைக்காத போது, தன் மனைவியானவளுக்கு தன் சரீரத்தை மறைக்காத போது, தன் மனைவியானவளுக்கு தன்னுடைய உடைமைகள் அத்தனையும் மறைக்காதபடிக்கு, அத்தனை மனைவி இடத்துல அப்படி அப்பட்டமாய் அர்ப்பணிக்கிற ஒருவன் மேல் அவன் மனைவி எனக்கு ஏற்ற புருஷன், என் குடும்பத்துக்கு அவன் தலைவன், என் குடும்பத்துக்கு தலையா இருக்கிறான். அவன் மேல பயம் மட்டும் வராது, அந்த பயத்தோடு கூடிய அந்த ரெஸ்பெக்ட், அந்த மரியாதை வரும். அந்த மரியாதையோடு கூட உன் மேல பக்தி வரும். இந்த பக்தி வரும், தெய்வீக அன்பின் பக்தி வெளிப்பாடு வரும் அவன் மேல. அதுக்காக அவன் கடவுள்னு சொல்ல வரல, என் குடும்பத்துக்கு தலையானவன், என் பிள்ளைகளுக்கு எனக்கும் தலையானவன். அவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்க வேண்டாம், அவன் கொடுக்கிற பணம் மட்டும்தான் எனக்கு தேவை என்று இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் ஆண்டவர் இல்லாத அப்படி இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாய், ஆண்டவருடைய மகளாய் இருக்கிற ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற பெண்கள், நீங்கள் செய்ய வேண்டியது உன் புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்ட். அதே போல புருஷனானவன் தன் மனைவிக்கு, தன் பிள்ளைகளுக்கு தலையானவன், குடும்ப தலைவர் என்ற அந்த அந்தஸ்திலிருந்து துளி கூட நீங்க இறங்கக்கூடாது. எனவே இப்பேற்பட்ட வண்ணமாகத்தான் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே உன் மனைவிக்கு உங்க மேல என்ன வரணும்? என்ன வரணும்? உங்க மேல என்ன வரணும்? பயம் எல்லா மனைவிகளுக்கு வரும். புருஷன் உதைப்பான், அடிப்பான், திட்டுவான், குத்துவான், வெட்டுவான்ற பயம் வரும். அந்த பயம் வரக்கூடாது. என் புருஷனுக்கு இன்னைக்கு சமைச்ச இந்த சமையல்ல உப்பு கூடிச்சோ குறைஞ்சிச்சுன்னா தெரியலையே, என் புருஷன் சாப்பிட்டுட்டு அவன் எனக்கு என்ன சொல்லணும்? மனைவியை பார்த்து, ஏ நகமே சூப்பராகுதுமா அப்படின்னு சொல்லணும். ஏ தெபோ நல்லா இருக்குதுமா, முத்துலட்சுமி நல்லா, தெபோ அருமையாகுதுமா, சூப்பராகுதுமா. அப்போ அந்த புருஷன்கிட்ட இருந்து அந்த ஃபீட்பேக் வர வரைக்கும் மனைவிக்கு என்ன இருக்குமா? என்ன இருக்கணுமா? மரியாதையோடு கூட அந்த கொஞ்சம் பயம் இருக்கும். அவன் சொல்லும் போது அவன் மேல புருஷன் மேல என்ன வருமா? ரெஸ்பெக்ட் வரும், அந்த மரியாதை வரும். சோ இது ரெண்டும் கலக்கும் போதுதான், இருமனம் ஒருமனப்படும் போதுதான் நீங்க இருவரும், அவன் குடும்ப தலைவரா இருக்கிறான், நீ அந்த குடும்பத்துல பிள்ளையா இருக்கிறாய், இருவரும் இணைந்து நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துல தேவன் உங்களுக்கு தலையா இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் குடும்பம், இதுதான் கிறிஸ்தவ குடும்பம். பெண்கள் என்ன நினைக்கிறார்கள்? அவர்களுக்கு வந்த பணத்தை, அவர்கள் பணத்தை மட்டும்தான் பார்க்கிறாங்களே தவிர அவர்கள் பாசத்தை பார்க்கவில்லை. புருஷன் மேல் அந்த மதிப்பு கூடவில்லை, புருஷன் மேல் அந்த கனம் கூடவில்லை, அவர்கள் மேல் அந்த பயம் வரவில்லை. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், ஆண்டவர் பிள்ளைகளா நீங்க குடும்பமாய் இணைந்து ரெஸ்பெக்டோடு கூட இருக்கிற பிள்ளைகளாய், பக்தி உள்ள பிள்ளைகளாய், உங்க மேல பயத்தோடு பக்தியோடு ஆண்டவர் மேல நீங்க குடும்பமா சேர்ந்து, பயமும் ஆண்டவர் மேல இருக்கணும், பக்தி இருக்கணும், பக்திக்கு மேல விருத்தி அடையணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மேல, ஆண்டவர் மேல நமக்கு என்ன வரணும்? பக்தி வரணும். அந்த பக்திக்கு மேல பக்தி விருத்தி அடையணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பக்தியின் மேல் பக்தி அதிகரிக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன நாள்? குடும்ப திருவிருந்து, ஃபேமிலி கம்யூனியன் சண்டே, ஃபேமிலி கம்யூனியன் சண்டே, அதாவது குடும்ப திருவிருந்து ஞாயிறு ஆராதனை. அப்ப இது கூட தெரியாம நம்ம இருக்கிறோம். நாள் நம்ம குடும்பம், மனைவி கணவன் எவ்வளவாய் மனைவியை தாங்கும் போது, மனைவி அவள் வந்து தாங்கிறத பார்த்து அவனுக்கு மேல இருந்த பயம், கொஞ்சம் பயத்தோடு கூட அவளுக்கு அவன் மேல கனம் வரும், மரியாதை வரும்.
மதிப்பு வரும். அவன் இதய துடிப்பு நாளைக்கு என்ன நடக்குமோ என்று எதிர்பார்த்திருப்பான். அந்த மனைவியானவள் ஆதரவா, அப்பா என் அண்ணன் தம்பி விட்டுட்டு வந்தேன், என் புருஷன் எவ்வளவாய் தாங்குறாரு, எவ்வளவு அன்பா தாங்குறாரு, ஒளிவு மறைவே இல்லையே அப்படி என்று சொல்லி மனைவி தன் மார்பில் வந்து சாயும் போது உன் இருதயம் பட படன்னு அடிச்சிட்டு இருக்கும். பட்டாக்கு பட்டாக்குன்னு அவ வந்து சாயும் போது உன் இதயத்துல அப்படியே உனக்கு ஆறுதலும் தேர்தலுமா அப்படியே ஆகும்போது அந்த உன் மேல அந்த கணம் அந்த மரியாதை வரும்போது இருவருமாய் சேர்ந்து குடும்பமாய் சேர்ந்து கர்த்தருக்குள்ள ஆலயத்துல வந்து பக்தி விருத்தி, ஆண்டவருக்கு பக்தி விருத்தி, நாளுக்கு நாள் நீங்கள் பக்தி விருத்தி அடைந்து பலுகி பெருக வேண்டும். இந்த பலுகி பெருக்கத்தை நீ காண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு தான் ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுவார். அதுதான் கர்த்தர் என்று சொன்னார். I will make you see miracle. I will make you see miracle. I will make you see miracle. அப்படி என்றால் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ண வேண்டுமா? முதலாவது தன் புருஷன் தன் மனைவியினிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். தன் மனைவியினிடத்தில் அன்பு நேசிக்க வேண்டும். தன் மனைவி புருஷனை நேசிக்க வேண்டும். அவனுடைய பணம் சொத்தை மட்டும் நேசிக்க கூடாது. அவன் உச்சந்த உள்ளங்கால் வரைக்கும் அவன் திம்மாவுண்டு இருக்கிற ஒரு கைப்பிடி இருக்கிற அந்த இருதயத்தில் வாடுகிற ஒருவளாய் இருக்க வேண்டும். அதே போல மனைவி மேல் உனக்கு நாளுக்கு நாள் அந்த மனைவி உனக்கு ஆசா பாசங்கள் பெருக வேண்டும். மனைவி புருஷன் மேல் ஆசா பாசங்கள் பெருக வேண்டும். அப்படி பெருகப்படும் குடும்பமாய் குடும்பம் அந்த புருஷன் தலையாய் இருக்கிறான். இந்த தலையாகி நீங்கள் கிறிஸ்து உங்களுக்கு தலையாய் இருக்கிறார். அந்த கிறிஸ்து உங்களுக்கு அதிசயங்களை செய்ய வேண்டும். உன் அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்னாரே, யாருக்கு அதிசயங்களை காணப்படுவார்? இது என்ன நாள், இது எப்படிப்பட்ட நாள் என்று அறிந்து அழைத்த அழைப்பில் நாம் பெற்ற நன்மைகளை பிறருக்கு சொல்லி அவர்களை ஆலயத்துக்குள்ள கொண்டு வரும்போதுதான் இது புதிய ஆண்டுல இந்த புதிய நாள் எப்படிப்பட்ட நாள் என்று உணர்ந்து நீங்க ஆலயத்தில் வரும்போதுதான் தேவனாகிய கர்த்தர் நீ புதிய ஆத்துமாக்கள் ஆலயத்தில் வரும்போதுதான் ஆண்டவர் உன்னை இந்த ஆண்டுல அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த ஆண்டு அதிசயங்களின் ஆண்டு, இயர் ஆஃப் மிராக்கிள். இந்த மிராக்கிள் ஆண்டுல இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை குறித்து தான் பேசப்பட போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அதிசயங்களை மட்டும்தான் செய்ய போகிறார். இந்த வருடம் முழுவதும் அதிசயங்களை மட்டும் செய்ய போகிறார். எத்தனை பேருக்கு பிரியமானவர்களே அதிசயம் தேவைப்படுகிறது? தேவைப்பட்டால் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஆண்டுக்குரிய அதிசயத்தை காண வேண்டும். இந்த அதிசயத்தை காண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கணவன் மனைவி பிள்ளைகள் மட்டுமல்ல, அந்நியரையும் ஆலயத்துக்கு அழைத்து வர வேண்டும். இன்னைக்கு அன்பு தம்பி அஜித் அண்ட் பிரியா வந்திருக்கிறாங்க. அஞ்சலை அன்பு குடும்பத்தார், எங்க குடும்பம் போல நடந்தது. என் குடும்ப அக்கா மகளுக்கு குஷ்புக்கு குழந்தை இல்ல. 6 வருஷத்துக்கு முன்ன அப்பா தீர்க்கதரிசன வார்த்தைகளை அப்பா மூலம் ஆண்டவர் பேசப்பட்டு இன்றைக்கு என்னுடைய அக்கா மகள் 6 வயசு குழந்தை பெற்று வைத்திருக்கிறாள். புருஷன் அடித்து துரத்தினான். குடித்து விட்டு வந்து தினந்தோறும் சண்டை போட்டு புள்ள இல்லாத உனக்கோட நான் வாழ மாட்டேன்னு சொல்லி திருத்தினான். அப்படிப்பட்ட நிலைகளை ஆலயத்துக்கு அழைத்து சென்றோம். அப்பா மூலமா தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் மூலமாக ஆண்டவர் பேசினார். என் அக்கா மகள் 6 வயசு குழந்தையோடு இருக்கிறாள். இன்னைக்கு 6 வயசு புள்ள இருக்கிற சொல்லி சொன்ன மாத்திரத்துல இன்றைக்கு அருமை தம்பி அஜித்தும் மகள் பிரியாவும் ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி ஆலயத்துக்கு போனவர்களா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களா? இல்லவே இல்லை. சத்தியத்தை அறியாத ஜனம் ஆண்டவரை நம்பி வந்திருக்க காரணம் என்ன? அஞ்சாலாட்சி குடும்பத்திலையும் அவங்க உறவுகள் குடும்பத்திலும் இவர்கள் மூலமாய் நடந்த அற்புதம் தான். எனவே அன்பான தேவ பிள்ளையே, நாம் பெற்ற அற்புதத்தை பிறருக்கு சொல்ல வேண்டும். எசேக்கியேலுக்கு எப்படிப்பட்ட சூழல்ல ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுத்தார் என்றால், அந்த சுகம் கொடுத்த ஆண்டவரை பத்தி நீ உன் குடும்பத்தார் அநேகருக்கு சொல்லி டே பை டே சொல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் நீங்கள் சொல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் சொல்லி அழைத்து வர வேண்டும். கேத்தரின் படிக்கல கிளாஸ்ல என்ன செய்யணும்னா போய் சொல்லணும். என்னுடைய என் குடும்பத்தில் இப்படி இருந்தது, எங்க அப்பா பரிபூர்ண சுகமா இருக்க காரணம் என்ன? எங்க ஆண்டவர் கொடுத்த அற்புத சுகம். இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோன்னு கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லணும். டார்வின் போய் சொல்லணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு அவன் கொடுக்கிற மிட்டாய் நமக்கு முக்கியம் இல்ல, அவன் கொண்டு வந்து கொடுக்கிற லட்டு முக்கியம் அல்ல, அவன் கொடுக்கிற பரோட்டா முக்கியம் அல்ல. அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய ஆவிக்குரிய சத்தியத்தை, நீ பெற்ற நன்மையை பிறருக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பத்தான் அவர்கள் ஆலயத்துக்குள்ள வருவார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதிசயங்களை காண வேண்டும் அவங்க வாழ்க்கையில. இந்த வருடம் முழுவதும்
முழுவதும் அதிசயங்களை காண வேண்டுமா? இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் அதிசயங்களின் மார்க்கத்தை உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்க போகிறார். ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை தான் கர்த்தர் பேச போகிறார். எனவே அதிசயமா இந்த வருஷம் ஆண்டவர் நடத்த போகிறார். ஆண்டவர் நடத்த ஆரம்பித்து விட்டார். எனவே நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? அந்த அதிசயங்களை டே பை டே நீங்கள் காண போகிறீர்கள், பெற்றீர்கள், இன்னும் பெற போகிறீர்கள். மேலும் பெறுவதற்கு அநேகரை நீங்கள் ஆலயத்தில் கொண்டு வர வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா எனக்கு உங்களை பத்தி சொல்ல கூச்சமா இருக்குது, அந்த கூச்சத்தை எடுத்து போடுங்க. அப்பா உங்களை பத்தி போய் சொல்லணும்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குதுப்பா, அதெல்லாம் நீக்குங்கப்பா அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லு. பைபிள் எடுத்து போ, இல்ல உன் இருதயத்தில் இருக்கு, அவர்களை பார்த்து சொல்லு. அது அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, இந்த வருஷம் முழுவதும் நான் அவர் சொல்றாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். I will make you see miracle. I will make you see miracle. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வர்றதுக்கு முன்னாடி எகிப்துல இருந்துமா இஸ்ரேல்ல இருந்துமா? சொல்லுங்க, எகிப்துல இருந்துமா இஸ்ரேல்ல இருந்துமா? இஸ்ரேல் என்றால் பரிசுத்தம், எகிப்து என்றால் பாவம். இப்ப சொல்லுங்க, எகிப்துல இருந்துமா இஸ்ரேல்ல இருந்துமா? எங்க இருந்தோம்? எகிப்து. எங்க இருந்தோம்? எகிப்து. ஆண்டவர் என்ன சொல்ற? வசந்த வாசிங்க. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. அல்லேலூயா. அப்ப எகிப்துல நீ நானும் எங்க இருந்தோம்னா எகிப்து தேசத்துல வாழ்ந்து வந்தோம். எகிப்து தேசத்துல வாழ்ந்து வந்தோம். எகிப்து என்றது பாவம், விக்கிரகம், வேசித்தனம், பொறாமை, எரிச்சல், உலக பிரமாணம், அசுத்தம், அத குடிவெறி, களியாட்டங்கள், சூதாட்டம், போதை வஸ்துக்கள், இப்படி நிறைந்த எல்லா விதமான விக்கிரகார பெரிய பெரிய பிரமிட்டுகளை, பெரிய பெரிய சமாதிகளை கட்டினார்கள். செத்தவனுக்கு பெரிய பெரிய சமாதி. இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரர்லாம் அவங்க அப்பா அம்மா செத்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துல பெரிய பெரிய சமாதி கட்டுறாங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம பெரிய சமாதி கட்டக்கூடாது. அந்த பெரிய சமாதி கட்டின இடம் தான் எகிப்து. எகிப்து என்பது பாவம், அது பாவப்பட்ட தேசம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இன்றைக்கு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் யாரு செத்தாலும் சமாதி கட்டுறமே, அந்த சமாதி கட்டுற அத்தனை பேர் விக்கிரக ஆராதனைக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கல்ல சமாதி, அவர்கள் மரித்தார்கள், அவர்கள் சரீரத்தை மண்ணில் விதைக்கிறோம், அந்த ஆவி ஆத்துமாவை விண்ணில் விதைக்கிறோம். ஆக பரலோகம் போன அந்த ஆவி ஆத்மா கிறிஸ்து இரண்டாம் வருகை வரும்பொழுது அவர்களை முதலாவது உயிரோடு எழுப்ப போறாரு. அவங்களுக்கு எதுக்கு கல்லறை? அந்த கல்லறை தான் விக்கிரகம். அந்த கல்லறை எகிப்தில் என்ன பண்ணார்? எல்லாருடைய சமாதிகளையும் பெரிய 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 சமாதிகளை, பிரமிட்டுகளை கட்டினார்கள். ஜனங்களை அடிமை வேலை செய்ய வைத்து பசி பட்னியா போட்டு நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கட்டினார்கள். அதைத்தான் ஆண்டவர் பிடிக்காமல் அந்த மக்களை மீட்டெடுத்தார். அதுதான் சொல்லுகிறார், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளில் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்து அந்த தேசத்து ராஜாவினிடத்தில் நம்மளை காப்பாற்றினார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புதத்தை அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள வந்தபோது உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை, அதிசயங்களை செய்து மீட்டெடுத்த ஆண்டவர் இன்றைக்கு today this time, now time to miracle. கையிருந்தா தட்டுங்க. அன்னைக்கு செய்த அதே அற்புதம் இன்றைக்கும் ஆண்டவர் கரம் குறுகி போகவில்லை. ஆண்டவர் அற்புதம் செய்கிற கை அது பலனற்று போகவில்லை. நீ விரலை நீட்டினால் அங்க அற்புதம், நீ விரலை நீட்டினால் அங்க அதிசயம். பேய்கள் ஓடும், நோய்கள் தீரும், வியாதிகள் அகலும், கட்டுக்கள் கட்டவிக்கப்படும், அதிசயங்கள், அற்புதங்கள், இல்லாத குழந்தை பாக்கியத்தை நீ விரலை நீட்டினால் அது தேவனுடைய விரல். இந்த விரல் அந்த பேய்களை, பிசாசுகளை, உன் கர்ப்பத்தின் கனியை கட்டி வைத்திருக்கிற பிரியா, உன் கர்ப்பத்தின் கனி கட்டி வைத்திருக்கிற அந்த பேயை அந்த விரல், கிறிஸ்துவின் விரல், கிறிஸ்துவின் கரம் கட்டவிழ்க்கும். அந்த விரல் உன் கர்ப்ப நியூட்ரஸ் தொட்டு பரிசுத்தமாக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அன்றைக்கு செய்த எகிப்து தேசத்தில் புறப்பட்டு வந்த அந்த நாளிலே செய்த அதே அற்புதத்தை ஆண்டவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில செய்வார்.
ஆமென். ஆகவே அப்பேற்பட்ட ஆண்டவர் புறப்பட்ட நாளில் செய்த நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயங்களை காண பண்ணுவேன். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை, கைகளை தட்டி கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற ஒரு மனம் ஒற்றுமை நமக்குள்ள ஓங்கி வருமானால், ஒற்றுமையோடு இருப்போமானால், புருஷன் மனைவியை நேசிங்க. உங்க இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னா புருஷன் மனைவியை நேசிங்க. மனைவியை நேசித்து அன்பு பாராட்டி உன் மனைவியை தாங்குன்னு தாங்கு. அவ இனத்தை விட்டு, அவ ஜாதியை விட்டு, அவ உறவை விட்டு, அவ ஊரை விட்டு, அவ அண்ணன் தம்பி அப்பா அம்மா விட்டு, எல்லாரையும் விட்டு, எல்லா ஆசபாசங்களை விட்டு தான் புருஷனை நம்பி வந்தாலே அந்த மனைவியின் இடத்துல நீ என்ன செய்ய வேண்டும்? உனக்கு வாழ்க்கை கொடுக்க வந்தாலே, உனக்கென்று 2-4 பிள்ளையை பெத்து போட்டாலே, உனக்கென்று இன்னைக்கும் நீ திட்டு அடி உத எல்லாத்தையும் வாங்கி உன்னோடு கிடக்கிறாளே, அப்படிப்பட்ட மனைவியை இனி இந்த நிமிஷத்திலிருந்து நீ நேசி. அவளிடத்தில் அன்பு பாராட்டு, அவளிடத்துல பிரியமாயிரு, அவளை தாங்குன்னு தாங்கு. அப்பொழுது அவளுக்கு உன் மேல ஸ்பெஷல் ரெஸ்பெக்ட், சிறப்பா மரியாதை தோன்றும். சிறப்பான மரியாதை. அந்த மரியாதையோடு உங்களுக்குள் கணவன் மனைவி பிள்ளைகளோடு பக்தி அதிகரிக்கும். அந்த பக்தி யார் மேல் வரும்? கிறிஸ்துவின் இயேசுவின் மேல் வரும். குடும்பமாய் தேவ சமூகத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய அதிசயங்களை அனுதினமும் நீங்கள் காணுவீர்கள். அனுதினம் அந்த அதிசயத்தை காண்பீர்கள். குடும்பம் தான் இயேசு. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். உங்க வாழ்க்கையை பார்க்கிற உங்க உறவினர்கள், உங்க குடும்பத்தார் உன்னை பார்த்து உன் பின்னால நீங்க முன்னால போக அவர்கள் பின்னால ஆலயத்துக்கு வருவார்கள். நம்ம வாழ்க்கை தான் சுவிசேஷம். அந்த சத்திய போதனை நம்ம வாழ்க்கை தான். நம்ம வாழ்க்கை நெறிமுறைகள் தான். நம் வாழ்கிற வாழ்க்கை தான். கணவன் மனைவி நம்ம குடும்பத்தார் பரிசுத்த வாழ்க்கை தான். ஹோலி ஃபேமிலி, அந்த பரிசுத்த குடும்பம். Day by day this is holy family. Day by day activities. தினதோறும் அந்த பரிசுத்த குடும்பமாய் நீங்க வாழ்கிற அந்த நடைமுறைகள், அந்த வாழ்க்கையின் நடைமுறைகள் தான் சுவிசேஷம். இயேசு உனக்குள் வாழ்கிறார். இயேசுவை நீ தனியா போய் பிரகடனப்படுத்த வேண்டாம். உன் வாழ்க்கையே பிரகடனமாக்கிவிடும். உன் வாழ்க்கையே பிறர் மனசை, வாழ்க்கையை மாற்றும். நாம் வாழ்ந்தால் இன்னைக்கு அஞ்சல வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், அஞ்சலுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அற்புதம். எங்க மோளம் அடிச்சாலும், எங்க மணி ஆட்டினாலும் வீட்டுக்கிட்ட இருந்து அப்படியே அந்த பொல்லாத ஆவி ஆடிக்கின்னு உருண்டுக்கின்னு ஓடுமா. அந்த கருவா நிக்கும் போது அந்த கருவு 5 மாசம் 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் அப்படிப்பட்ட நிலையில அதை சிதைச்சு பிசாசு அதை டமாலிஸ் பண்ணி ஒரு பிள்ளையும் பெற்றுக்கொள்ள முடியாம, அப்பேற்பட்ட நிலையில எங்க அப்பா எனக்கு அற்புதம் செய்தார். எந்த சூறாவளி வந்தாலும், எந்த காற்று வந்தாலும், எந்த புயல் வந்தாலும், எந்த வெள்ளம் வந்தாலும், என் கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்துல எங்க அப்பா அம்மா அன்னைக்கு ஒண்ணு இல்லாத போது, அன்னைக்கு சைக்கிள்ல வந்த போது, ஓட்ட சைக்கிள்ல அன்னைக்கு என்னை தேடி வந்து என்னை பேய் பிணிகளை ஓட்டி கட்டுக்களை அறுத்து என்னை இயேசுவின் நாமத்தில் காப்பாற்றினார்களே. நான் செத்தாலும் அவங்க கையில் தான் அடக்கம் பண்ணணும். நான் வாழ்ந்தாலும் அவங்க கையினால தான் ஆசீர்வாதத்தை பெறணும். அவங்க கையினால தான் நான் அதிசயங்களை பெறணும். அன்று முதல் இன்று வரை இன்னைக்கு அநேக நூற்றுக்கணக்கான குடும்பங்களை என்னால சாட்சியாய் சொல்ல முடியும். இன்றைக்கு எத்தனை பிள்ளைகளை, குடும்பங்களை கொண்டு வந்து அற்புத குழந்தை அதிசயங்களை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு அடையாளமாகத்தான் இன்றைக்கு அஜித் பிரியாவை அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் அர்ப்பணித்தால் இங்கிருந்து போகும்போது குழந்தையின் ஆசீர்வாதம் அதிசயத்தோடு போவார்கள். அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் கொடுக்கிறதான உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னாரே,
இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை காண போகிறீர்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அதிசயங்களை காண போகிறீர்கள். அவர் சொன்னார், முதலாவது அவர் அதிசயமானவைகளை செய்தார். முதலாவது காரியம், அவர் அதிசயமானவைகளை செய்தார். சங்கீதம் 78 அதிகாரம் 12 வசனத்தை ஒருவர் வேகமாக வாசிக்கலாம். சங்கீதம் 78:12 வாசிக்க கேட்கலாம். அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக அவருடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் அவர் பிதாக்களுக்கு, நம்முடைய பிதாக்களுக்கு அன்றே அவர் அதிசயமானவைகளை செய்தார். ஆனபடினால இன்றைக்கும் நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் உங்களுக்கு அதிசயமானவைகளை செய்வார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். விசுவாசித்தா ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். இன்றைக்கு அருமையான தகப்பன் சுப்பிரமணிய ஐயா அவர்கள், அதே மாதிரி தாயார் இந்திராணி அம்மா அவர்கள் இருந்த வீடு, அந்த கூரை வீடு, இந்த வந்த மழையில வெள்ளத்துல அந்த வீடு சவரெல்லாம் விழுந்து போய் அந்த வீட்டுக்குள்ள போக முடியாம, அந்த வீட்டுக்குள்ள படுக்க மறைவிட இல்லாம அவர்கள் இன்றைக்கு தன் சொந்த பெத்தெடுத்த பெண் வீட்டுல போய் வெளியூரில் தங்கி வருகிறார்கள். எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை. ஆனாலும் அவர்களுடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம், ஆண்டவர் மேல வைத்த அந்த அன்பு ஒரு துளி கூட குறையாமல் ஆண்டவராகிய தேவனை தேடி ஓடி, அதாவது கிறிஸ்துமஸ் ஆராதனை மற்றும் அந்த புது வருட ஆராதனை, இன்னைக்கு முதல் ஓய்வு நாள், எல்லாவற்றையும் விடாமல் சரியாக ஓடி வருகிறார்கள். அன்பானவர்களே, இப்பேற்பட்ட உங்களுக்கு தான் ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுவார். ஆண்டவர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். உன் வீட்டை எடுத்து கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவர் இயேசு உதவி செய்வார். என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறீர்களோ, இணையதள வாயிலாக பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சரி, நேரலையில் இருக்கிற உங்களுக்கும் சரி, ஆண்டவராகிய தேவன் அவர் அதிசயமானவைகளை செய்தார். அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயமானவைகளை செய்வார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். என்னென்ன தேவைகளோடு வந்தீர்களோ அத்தனை தேவைகளிலும் உங்களை அதிசயங்களை செய்வார். யாத்திராகமம் 7 அதிகாரம் 12 வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். யாத்திராகமம் 7:12, என்னாகமம் 13:12 எழுதிக் கொள்ளுவோம். ஏசாயா 19:11 எழுதி வைத்துக் கொள்ளுவோம். 11. இப்போ யாத்திராகமம் 7:12 வாசிக்கலாம். அவர் அதிசயமானவர்களை செய்தார். அவர்கள் ஒவ்வொருவராக தன் கோலை போட்ட போது அவைகள் சர்வங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. ஆரோனுடைய கோல் அவர்கள் கோல்களை விழுங்கிற்று. எல்லாரும் கோல்களை போட்டார்கள். எல்லாவற்றையும் காட்டிலும் ஆரோன் போடப்பட்ட, தேவனுடைய மனுஷன் ஆரோன் போடப்பட்ட அந்த கோல், அது எல்லாவற்றையும் விழுங்கி போட்டது. கர்த்தர் சொல்லியிருந்தபடி, கர்த்தர் இயேசு சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அவர்களுக்கு செவி கொடாமல் போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான். விடவே மாட்டேன் என்கிறான். காலமே நீ பார்வோனிடத்துக்கு போய் அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதியோரத்திலே நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு, அந்த கோலை நீ உன் கையிலே பிடித்துக்கொண்டு அவனை நோக்கி வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும். என் ஜனங்களை ஆராதனை செய்ய நீ அனுப்பிவிட வேண்டும் என்று அங்கே மோசே கேட்டுக்கொண்டான். எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பியும், கர்த்தர் உன்னிடத்தில் என்னை அனுப்பியும், இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர். இதோ என் கையில் இருக்கிற கோலினால், இந்த கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன். இந்த நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன். அப்பொழுது அது ரத்தமாய் மாறும். நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாரிப்போம். இந்த நதியில் இருக்கிற மீன்கள் எல்லாம் செத்து நதி நாரி போயிடும். அந்த தண்ணி நாரி போகும். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமல், எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் அதை குடிக்க கூடாமல் அரோசிப்பார்கள். போதும். எனக்கு பிரியமானவர்களே, பாருங்க, அவன் மோசே கோலை எகிப்தின்
நதியிலே போட்டான். அந்த நதியிலே அங்க பார்க்கப்படும் பொழுது அந்த நதியின் தண்ணீர் ரத்தமாய் மாறினது. அந்த தேசத்து மக்கள் அதை குடிக்காமல் போனது. அந்த தண்ணீர் நாற்றம் எடுத்தது. அவர்கள் குடிக்க முடியவில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் உனக்கு விரோதமாக எத்தனை ஆயுதங்கள் எழுப்பினாலும் ஆண்டவராகிய தேவன் உனக்கு நடு நின்று அவர் கோலை, அவருடைய செங்கோலை எடுத்து உனக்கு நேராய் அவர் நிறுத்தி உனக்கு வருகிற வாதைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் நடுவில் அது இல்லாம போக பண்ணி கர்த்தர் அதிசயமானவைகளை காண செய்வார். கைகளை தட்டி ஆண்டவர் அதிசயமானவைகளை செய்தார். என் பிள்ளைங்களுக்கு இல்லாத தண்ணி உனக்கு இல்ல, என் பிள்ளைங்களுக்கு இல்லாத நதி உனக்கு அல்ல. என் பிள்ளைகளுக்கு உன் நதியே நான் ரத்த நதியாய் மாற்றினேன். உன் நதி தண்ணீரை ரத்தமாய் மாற்றினேன். உன் நதியில உன் ஜனங்கள், எகிப்து ஜனங்கள் தண்ணி குடிக்க கூடாதபடி ரத்தமாய் மாற்றி அந்த நதி தண்ணீர் நாற்றம் எடுக்க செய்தேன். ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள், யாரையும் கண்டு நாம் சபிக்க வேண்டாம், யாருக்கும் விரோதமாக எழும்ப வேண்டாம், எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீயும் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிக்க வேண்டும். அவரை சேவிக்கும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுவார். உங்க குடிக்கிற தண்ணியில எவனா விஷம் கலக்கிறானா? உன் தொழில்ல, பிசினஸ்க்கு, குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைங்க படிப்புக்கு, உங்க குடும்பத்துக்கு விரோதமா சூனிய, மாந்திரிகம், மாயமலம், பொறாமை, பொச்சிருப்பு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் கொண்டு வருகிறார்களா? டோன்ட் வரி. நீ கவலைப்படாம அப்பா கிட்ட, அப்பா அவர்களுக்கு அதிசயங்களை செய்யுங்கப்பா, அவர்களுக்கு அதிசயங்களை செய்யுங்கப்பா, நீங்க யாருன்னு காண்பீங்கப்பா அப்படின்னு சொல்லு. உன் வீட்டாண்ட கடக்கிற கொம்புகள்லாம் சர்ப்பங்களாக மாறும். ஹல்லேலூயா. உன் வேலியில கட்டி இருக்கிற கொம்பெல்லாம் சர்ப்பமா மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் தேவ தூதனை கொண்டு உன்னை என்னையும் பாதுகாப்பா. ஒருவன் அழிக்க நினைத்தால் உங்களை ஒருபோது அழிக்க முடியாது. அதுதான் அவர் சொன்னார். அவர் அதிசயமானவைகளை செய்வார். அவர் அதிசயமானவை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சகோதரா, சகோதரி, ஆண்டவர் உனக்கு அதிசயமானவைகளை செய்தார், இனிமேலும் செய்வார். அதிசயமாய் உன் குடும்பத்தில் நடத்தினார். அதுக்கு மேல இன்றைக்கு இனிமேலும் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். உங்க பிள்ளைங்க மதிக்கலையா? மதிக்கலையா? பிள்ளைங்க பெத்தவங்களை உதாசீனமா பேசுறாங்களா? உங்களை கேவலமா பார்க்கறாங்களா? நீங்க சொல்றத அவங்க கேட்கலையா? கவலைப்படாத. நீ என்னிடத்துல சொல்லு. நான் உன் தெய்வம், உன் இயேசு கிறிஸ்து. உனக்காக ரத்தம் சிந்தின. உன் கஷ்டத்தை உன் புள்ள மதிக்கல, உன் பொண்ணு மதிக்கல, மருமக மதிக்கல, மருமக மதிக்கல, பேர பிள்ளைங்க மதிக்கல, எங்களை உதாசீனப்படுத்துறாங்க, எங்க மாமியார் என்ன கேவலமா பேசுறாங்க, எங்க மைத்துனர் கேவலமா பேசுறாரு அப்படி என்று இருக்கிறியா? கவலைப்படாத. ஆண்டவர் அவர்களோடு இறங்குவார், யுத்தம் செய்வார், உன்னை அதிசயமா நடத்துவார். கைகளை தட்டி, கைகளை தட்டி. கடைசியாக ஆனந்த சந்தோஷம். இரண்டாவதாக ஆண்டவர் நம்ம கொடுப்பது ஆனந்த சந்தோஷம். என்ன ஆனந்தம்? என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே.
தருகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்றும் ஆனந்தம், என்றும் நமக்கு பேரானந்தம். எந்த நாளிலும் எப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு பேரானந்தத்தை கொடுப்பார். சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 68ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இது போலவே புகை பறக்கடிக்கப்பட்டது போலவே அவர்களை பறக்கடிப்பி மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். துன்மார்க்கர்கள் தேவனுக்கு முன் அழிவார்கள். போதும், வசனம் முடிச்சுதா? அல்லேலூயா. எந்த வசனம் சொல்கிறோமோ அது மட்டும் வாசிக்க வேண்டும். நமக்கு ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்க அப்பா எவ்வளவு பெரிய வேலை செய்யற தெரியுமா? எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? நீங்க வாசிக்கத புகை பறக்கடிக்கப்படுவது போல. புகையானது நம்ம பார்த்தோம். புகை எப்படி இருக்கும்? ஒரு அக்கினி கொளுத்திக்கினே இருக்கிறாங்க, பத்தி எரியும், எரிஞ்சு அந்த நெருப்பு புகையா மாறும். அந்த புகையா மாறுற அந்த நெருப்பு கொஞ்ச நேரத்தில் அந்த புகை மறைஞ்சிடும் இல்லையா? அர்த்தமா இல்லையா? அப்ப அது போலதான் புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பி. அப்ப அந்த புகையானது இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்ன பார்த்தோம். 2019 லாஸ்ட் 2020, 21, 22, 23 காலங்களில கொரோனா வைரல் கிருமிகள் வந்ததை நாம் பார்த்தோம். அது எப்படி வந்தது? எப்படி வந்தது கொரோனா? அது எப்படி வந்தது? அது குரும இருந்ததா? அது எப்படி இருந்தது? காற்றா வந்தது, காற்றா வந்தது. அது வர்றதே நமக்கு தெரியாது. அப்ப அந்த காத்தா வந்து நமக்கு பரவி கிட்டத்தட்ட பல லட்சம் கோடிக்கணக்கான உயிர்களை வாரிக்கொண்டு போனது. அதுபோலத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த காற்றானது கண்ணுல பார்க்க முடியாது, புகையானதை கண்ணுல பார்க்கலாம், பட் அது மறைந்து போகும் சரி சீக்கிரத்துல. அது போல நம்முடைய வாழ்க்கையில புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர். அவர்கள்னா யாரை? உன் சத்துருக்களை பறக்கடித்து அவர் ஆனந்த சந்தோஷத்தை தருவார். அல்லேலூயா. உன் சத்துருக்களை பறக்கடித்து குழந்தை பாக்கியத்தை பிரியாவுக்கு கொடுக்காம குழந்தை பாக்கியத்தை பிடிச்சு சாப்பிடுற அந்த சத்துருவாகிய சாத்தானை அவரு பறக்கடிப்பார். அல்லேலூயா. அல்ல, பாக்கியம் இல்லாத உங்களுக்கு, ஆசீர்வாதம் இல்லாத உங்களுக்கு அவர் பறக்கடித்து ஆனந்த சந்தோஷத்தை அனுதினமும் அதிசயமாக செய்வார். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல. அக்கினிக்கு முன் ஒரு மெழுகானது, அதுல அக்கினியை கொளுத்திட்டோம்னா அந்த மெழுகு அப்படியே எரிஞ்சுக்கினே இருக்குமா? ஒரு விளக்கு இருக்கிறது, லேம்ப். அந்த லேம்ப்ல நெருப்பு மூட்டுகிறோம், கொளுத்துறோம், அது அந்த எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எரிஞ்சுக்கினே இருக்கும், அந்த திரி எரிஞ்சுக்கினே இருக்கும். அப்புறம் எண்ணெய் எல்லாம் போகும், அது லேம்ப். ஆனா மெழுகு என்ன பண்ணும்? கொளுத்துவோம், கொளுத்தி அது என்ன செய்யும்? அது எரிஞ்சுக்கினே அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய சரீரத்தை, அதனுடைய பாடி, ஃபுல் பாடியும் அழிச்சுக்கினே வெளிச்சத்தை கொடுத்துக்கின்னு வந்து அழிஞ்சு அப்படியே இல்லாம போயிடும். ஏன் கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏத்துக்கிறார்கள்? இயேசு உலக மக்களுக்காக, பாவங்களுக்காக மரித்தார். அவர் தன்னையே அழித்துக் கொண்டார், தன்னையே சிதைத்தார், தன் உலக மக்களுக்காக வாழ வைக்க தன்னையே உயிர் கொடுத்தார், உயிர் பலி ஆனார் என்பதற்காகத்தான் அடையாளமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? மெழுகுவர்த்தி அடையாளமாக காண்பித்தார்கள். அந்த மெழுகுவர்த்தி அது கொளுத்தி வெளிச்சம் கொடுக்கும், வெளிச்சம் கொடுத்துட்டு கடைசியில மறைஞ்சிடும். சோ அதுபோல அந்த மெழுகுவர்த்தி அது எரிந்து எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுத்துட்டு பிரகாசத்தை கொடுத்துட்டு தன்னை அழிச்சுக்கிச்சு. அதுதான் இயேசுநாதர் என்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள். ஆனா ஆவிக்குரிய கிறிஸ்தவ, பரிசுத்த ஆவி, பெந்தெக்கோஸ்து அபிஷேகம் பெற்ற நமக்கு ஆண்டவர் சொன்னார், அவர் தன்னை மெழுகுவர்த்தியை போல அடித்துக் கொண்டார், அவர் செத்தார், ஆனால் பரிசுத்த ஆவியானவராக உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். எனவே அந்த மெழுகுவர்த்தி தன்னை எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்க அது எப்படி தன்னை அழித்துக் கொள்கிறதோ, வெளிச்சம் கொடுத்து கடைசியில தன்னை அழித்துக் கொள்கிறதோ, அதே போலதான் உனக்கும் எனக்கும் விரோதமா எழும்புகிறவனை ஆண்டவர் மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல
துன்மார்க்கன் தேவனுக்கு முன் அழிவார்கள். துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிந்து போவார்கள். எப்படி மெழுகுவத்தி இருக்கிற இடம் தெரியாமல் உருவே இல்லாமல் அழிந்து போகிறதோ அது போல உன் சத்துருக்கள் துன்மார்க்கன் உனக்கு முன்னாடி உனக்கு என்னென்ன செய்கிறார்களோ அவர்கள் மெழுகுவத்தி போல இருக்கிற இடம் தெரியாதபடி, அவர்கள் வாழுகிற வாழ்க்கை இல்லாதபடி கரங்களை தட்டி கைகளை தட்டி அவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் அவர்கள் மெழுகுவத்தி போல எரிந்து அவர்கள் உருகி தன்னை அடித்து அவர்கள் அழித்துக் கொள்வதில் கர்த்தரே தேவனுக்கு முன்பாகவே அவர்கள் அழிந்து போவார்கள். அன்பானவர்களே, அவர்கள் அழிவதற்கு நமக்கு துரோகியை எழுப்புவான். அந்த துரோகத்தில் எழும்புறவன் அந்த துரோகத்திலேயே சாவான், அழிவான். அந்த துன்மார்க்கன் அதிலே அழிவான். நீ அவனுக்கு எதுவும் செய்யாத. அவன் எத்தனை முறை உன்னை அழிக்கிறானோ விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. விட்டு கொடுத்துரு. மெழுகுவத்தி மாதிரி அவன் வாழ்க்கை உருகி இத்து அந்த இடமே இருக்காது. மண்ணோடு மண்ணா மக்கி புல்லு காட்டாமணி முளைச்சிடும். சுடுகாடு இடுகாடுலாம் பார்த்தோம்னா ரொம்ப மரங்க என்ன மரம் இருக்கும்? காட்டாமணி மரம் தான் இருக்கும். ஏன் காட்டாமணி மரம்னு சொல்றாங்க? அந்த காட்டாமணி மரத்தை எடுத்து கொட்டை கட்ட முடியுமா? வீடு கட்ட முடியுமா? எதுக்காவது யூஸ் பண்ண முடியுமா? ஒரு ஏணி செய்ய முடியுமா? ஒரு சொர்ட்டுக்கும் பண்ண முடியுமா? அது வளைச்சு வருமா? அது காட்டாமணி. அந்த காட்டுல விளைகிற ஒரு மரம், அதுல என்னதான் இருக்கும்? அந்த பொல்லாத ஆவிகள் தான் அது உள்ள இருக்கும். அதுக்குத்தான் காட்டா மணி அல்ல, காட்டா முனி. காட்டில் இருக்கிற முனி அதில் தான் இருக்கும். பேய்கள், பிசாசுகள், ஆண்டவர்கள் வாழ்கிற அத்தனை பேய்களும் அங்கதான் இருக்கும். சோ அவர்கள் என்ன செய்வார்கள்? தேவனுக்கு முன்பாக அழிந்து போவார்கள். நீ கர்ப்பத்தை பிறக்க கூடாதுன்னு வைத்த சூனியம், நீ ஆண்டவருக்குள்ள வர வர அவர்கள் அழிவை உன் கண்கள் காணும், கண்கள் காணும். நீங்க வர வர உன் சத்துருக்கள் அழிவை தேவனுக்கு முன்பாக, ஆண்டவராகிய தேவன் உனக்குள் இருக்க, உனக்கு முன்னாடி அவன் அழிவை நீங்கள் காண்பீர்கள். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? முதல்ல புருஷன் மனைவியை நேசிக்கணும், மனைவி புருஷனை நேசிக்கணும். குடும்பமா சேர்ந்து தான் புருஷனுடைய அங்கம் என்னன்னு பார்க்கணும். புருஷன் குடும்பத்துக்கு தலையா இருக்கிறான், நம்ம குடும்பங்களுக்கெல்லாம் கிறிஸ்து தலையா இருக்கிறார். அப்ப நம்ம கிறிஸ்துவின் குடும்பத்துக்குள்ள போகணும், ஆலயத்துக்குள்ள போகணும். அவர் தலையா இருக்கிறார். அந்த தலைக்கின் கீழ் நாம் தலைகளை தாழ்த்த வேண்டும், பணிந்து குனிந்து நம்ம அவரை ஆராதிக்க வேண்டும். அப்படி செய்யும் போது டே பை டே ஆண்டவர் அதிசயங்களை காணப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மெழுகுவத்தி எப்படி உருகுகிறதோ அதுபோல நம்ம சத்துருக்கள் உருகுவார்கள். அப்ப நல்லா கவனிச்சுக்கோ, நம்ம சத்துருக்கள் உருகி போவார்கள் என்றால் ஊழியத்துக்கு விரோதமான பேசணும்னா உருகுவோமா? உருக மாட்டோமா? சபைக்கு விரோதமா, ஊழியக்காரனுக்கு விரோதமா, சபைக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு விரோதமா கூட்டம் கூடி அப்படி இப்படி நம்ம பேசணும்னா ஆண்டவர் நம்மளை விட்டுருவாரா? ஆண்டவர் விசுவாசிக்கு நிறைவேறணும்னா விட மாட்டார், அடுத்த நிறைவேறணும் விட மாட்டார். ஆனா ஊழியத்துக்கு நிறைவேறணும் விடவே மாட்டார். ஆனபடினால அங்க வேதம் சொல்லுகிற புகை பறக்கடிக்கிற போதுல அவர்கள் பறக்கடிப்பேர், மெழுகு அக்கனிக்கு உருக்குவது போல துன்மார்க்க தேவனுக்கு முன்பா அழிவார்கள். அன்பான தேவ பிள்ளையே, தன்னை பரிசுத்தமாக்கி I will make you see miracle. I will make you see miracle. நல்ல கவனிங்க. I will make you see miracle. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். முதலாவது அவர் அதிசயங்களை செய்வார். இரண்டாவதாக ஆனந்த சந்தோஷமாக உங்களை வாழ வைப்பார். ஆனந்த சந்தோஷம் வேணுமா? ஆனந்த சந்தோஷம் வேணுமா? என்றும் ஆனந்தம் வேணுமா? என்றும் ஆனந்தம் வேணுமா? ஆனந்தம் வேணுமா வேண்டாவா? என்றும் பேரானந்தம் வேணுமா வேணாவா? சத்தமா சொல்லுங்க, வேணுமா வேணாவா? அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? குடும்பமாய் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஒருமித்து நம்ம என்ன செய்யணும்? தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அழிந்து கொண்ட ஆத்துமாக்களுக்கு சாட்சி அளிக்கணும். நின்று அவர்களை ஆலயத்துல கொண்டு வந்து சேர்க்கணும். அல்லேலூயா. அப்படி நம்ம சேர்க்கிறவர்களா இருக்கும்போதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். மனைவி புரிய வேண்டியது, பிள்ளைகள் புரிய வேண்டியது, நம் தகப்பன் குடும்பத்துக்கு தலை, குடும்பத்துக்கு தலை. தலையா இருக்கிற தன் தகப்பனும் பிள்ளைகளும் மனைவி குடும்பத்தார்
ஆண்டவராகிய இயேசு நமக்கு தலையா இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு கீழே நம்ம எல்லாம் அவர் பிள்ளைகளா நீங்கள் இருக்க வேண்டும். அந்த தலையாகி கிறிஸ்து, அந்த தலையாகி கிறிஸ்துவுக்குள் நீங்கள் குடும்பமா வந்து ஊழியக்காரன் குடும்பத்துடன் வருகிற சத்தியங்கள், அந்த சத்திய போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து அதன்படி நீங்கள் வாழ வேண்டும். எந்த நேரத்திலும் உங்களுக்கு மூர்க்கம் வரக்கூடாது, எந்த நேரத்திலும் உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. சத்தியத்தை தனியா போய் நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. நீ சாட்சியுள்ள ஜீவியமாய் வாழ்ந்தால் கணவன் மனைவி எப்போதும் ஒரு வீட்டுக்குள்ள சந்தோஷம். அதோ பாருப்பா, கணவன் மனைவி போறாங்க, பிரச்சனையே இல்லப்பா, சந்தோஷமா போறாங்க, சந்தோஷமா வராங்க, சந்தோஷமா போறாங்க, சந்தோஷமா வராங்க. அப்படி என்று அந்த உன் உறவு பந்தம் பார்த்தாலே இதுதான் சுவிசேஷம், இதுதான் நீ அறிவிக்கிற சுவிசேஷம். உன்னை கண்டு உன்னை பார்த்து அவர்களும் ஆலயத்துக்கு வருவார்கள். அல்லேலூயா. ஆகவே I will make you see miracle, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டார் ஆண்டவர். அவர் அதிசயமானவைகளை செய்தார், இனிமேலும் இப்பொழுதும் செய்வார். ஆனந்த சந்தோஷமாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் அவர் ஆசீர்வதிப்பார். God will bless you.